Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஒரே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் நம்மளோட கிட்ஸ்க்கு. கொஞ்சம் வித்தியாசமாக ஆம்லெட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு எக் ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சு தனியாக வடித்து வச்சுட்டேங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு, இதுக்கு ½ ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 3 எக்கு ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஆம்லெட் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேறு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனை ஆட் பண்ணிவிட்டு இதில் எக்கை ஊற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் செவந்து வரட்டும். அப்போ தான் நம்ம ரைஸில் போடுறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செவந்து இருந்ததுன்னா பார்க்கறக்கு ரைஸில் நல்லா இருக்குங்க. கீழேயும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாய் வச்சுட்டு நான் எண்ணெய் 1 ஸ்பூனும் நெய் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேங்க. முந்திரி ஒரு 4 போட்டிருக்கேன். முந்திரி சவந்ததுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்கேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ½ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் டேஸ்ட்டுக்காக கரம் மசால் பொடி மட்டும் போடுறேங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம எக்கு ஆட் பண்ணுறதுனால கரம் மசால் பொடி ஆட் பண்ணால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காக தாங்க ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடித்து வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது செய்யறது அவ்வளோ ஈஸி தாங்க. பெப்பர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எக் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். எக்கோடு சாப்பிட்றப்ப ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்மளோட சூப்பரான ஆம்லெட் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரைஸ்க்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லைங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஆம்லெட் எக் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.